வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்ரீ பாலாஜி கந்தசாமி. எஸ்ஜிடி டிஎன்பிஎஸ்சி ட்ரை பண்ண ஸ்டூடெண்ட்டுக்கான டெய்லி 100 கேள்வி இன்றைக்கான கேள்வி பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இன்றைய நாள் பாருங்கள் 6/4/2024 டே 53. ஓகே, முதல் கேள்வி பாருங்கள். கொல்லிப்பாவை என்னும் சிற்றிதழை நடத்தியவர் யார்? ஆன்சர் பி ஆன்சர் ராஜமார்த்தாண்டன். ரெண்டாவது கேள்வி, பொருள் கூறுக. கமுகு. டி ஆன்சர் பாக்கு. மூணாவது கேள்வி, முதல் மலை விழுந்ததும் மேல்மண் பதமாகிவிட்டது. இப்பாடல் வரிகளை ஈட்டியவர் யார்? பி ஆன்சர் கூப்பா ராஜகோபாலன். நாலாவது கேள்வி, ஞானம் என்னும் கவிதை தீசோ வேணுகோபாலனின் டேஸ் என்னும் தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. சி ஆன்சர் கோடை வயல். அஞ்சாவது கேள்வி, தீசோ வேணுகோபாலன் பிறந்த ஊர் எது? ஏன் சார் திருவையாறு. ஆறாவது கேள்வி, கண்ணதாசன் இயற்பெயர் என்ன? டி ஆன்சர் முத்தையா. ஏழாவது கேள்வி, கண்ணதாசன் டேசாம் ஆண்டு கலங்கா திருமணம் என்ற பாடலை எழுதினார். பி ஆன்சர் 1949. எட்டாவது கேள்வி, கண்ணதாசன் டேஸ் என்னும் புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றார். சி ஆன்சர் சேரமான் காதலை. ஒன்பதாவது கேள்வி, நட்சத்திரங்களின் நடுவே என்னும் கவிதை யாருடையது? டி ஆன்சர் உமா மகேஸ்வரி. பத்தாவது கேள்வி, பொருள் கூறுக. மகத்துவம். சி ஆன்சர் சிறப்பு. வரலாறு 10 கேள்வி. முதல் கேள்விங்க, சீக்கியர்களின் முதல் குருவாக கருதப்படுபவர் யார்? சி ஆன்சர் குருநானக். 12வது கேள்வி, கால்சாவின் உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் டேஸ் தனித்தன்மைகளை கொண்டிருக்க வேண்டும். பி ஆன்சர் 5. 13வது கேள்வி, மூன்றாம் கர்நாடக போரில் பிரெஞ்சு படைகளை வழிநடத்த டேஸ் என்பவரை பிரெஞ்சு அரசாங்கம் நியமித்தது. பி ஆன்சர் கவுண்டி லாலி. 14வது கேள்வி, ஐரோப்பாவில் நடைபெற்ற 7 ஆண்டு போர் டேஸ் உடன்படிக்கையின்படி முடிவுக்கு வந்தது. பி ஆன்சர் பாரிஸ் உடன்படிக்கை. 15வது கேள்வி, 1781 ஆங்கிலேய படை தளபதி சர் எர்குட் ஐதர் அலியை டேஸ் என்ற இடத்தில் தோற்கடித்தார். பி ஆன்சர் பரங்கிப்பேட்டை. 16வது கேள்வி, மங்களூர் உடன்படிக்கை யாருக்கு இடையே கையெழுத்தானது? சி ஆன்சர் ஆங்கிலேயருக்கும் திப்பு சுல்தானுக்கும். 17வது கேள்வி, டேஸில் வெல்லஸ்லி பிரபு திப்புவின் மீது போர் தொடுத்தார். பி ஆன்சர் 1799. 18வது கேள்வி, இரண்டாம் ஆங்கிலேய மராத்திய போர் டேசமன் நடந்தது. ஏ ஆன்சர் 1803 to 1805. 19வது கேள்வி, நாராயணராவ் இறந்த பிறகு பேஸ்வா ஆனவர் யார்? சி ஆன்சர் ரகுநாத ராவ். 20வது கேள்வி, 1775 ஆண்டு ஆங்கிலேயருக்கும் ரகுநாத ராவுக்கும் இடையே டேஸ் ஒப்பந்தம் கையெழுத்தானது. பி ஆன்சர் சூரத் ஒப்பந்தம். புவியியல் 10 கேள்வி. முதல் கேள்வி பாருங்கள், பிரேசிலின் இரண்டாவது முக்கிய பயிர் எது? சி ஆன்சர் பருத்தி. 22வது கேள்வி, பல்வேறு நாடுகளில் கால்நடைகளின் முக்கிய உணவு டேஸ் ஆகும். டி ஆன்சர் ஓட்ஸ். 23, பெரும் மேய்ச்சல் நிலைகள் டேஸ் என அழைக்கப்படுகின்றன. பி ஆன்சர் எஸ்டான்சியாஸ். 24, டேஸ் உலகின் முக்கிய இறைச்சி ஏற்றுமதியாளராக திகழ்கிறது. ஏ ஆன்சர் அர்ஜென்டினா. 25, வெப்பமண்டல மீன் வகைகளின் மிகப்பெரிய உற்பத்தியாளராக டேஸ் விளங்குகிறது. ஏ ஆன்சர் பெரு. 26, உலகின் மொத்த இருப்பு ஏற்றுமதியில் டேஸ் சதவீதத்தை பிரேசில் மேற்கொள்வதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. டி ஆன்சர் 15%. 27, அதிக அளவிலான மாங்கனீஸ் இருப்பு டேஸில் உள்ளது. பி ஆன்சர் பிரேசில். 28வது, தாமிர உற்பத்தியில் சிலி டேஸாவது மிகப்பெரிய நாடாக விளங்குகிறது. டி ஆன்சர் 2வது. 29,
சர்வதேச அளவில் முக்கியத்துவம் வாய்ந்த டேஸ் உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்துகள் உள்ளன. ஏன் சார் 2. 30வது பூர்வ குடிமக்கள் மற்றும் ஐரோப்பியர்களின் கலப்பினம் டேஸ் என அழைக்கப்படுகிறது. சிஎன் சார் மெஸ்டிச்சோ. அரசியலமைப்பு பத்திரிகை மதிக்கல்வி தமிழ்நாடு விவசாய நிலங்கள் சட்டம் டேஸ் கொத்தகை விவசாயிகள் விவரங்களை பதிவு செய்வதை கட்டாயமாக்கியது. சிஎன் சார் 1969. 32வது நிலச்சட்டம் 2013 நில பயன்பாட்டில் டேஸ் வகைமைகளை உருவாக்கியது. பிஎன் சார் 5. 33 நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் வேளாண்மையின் பங்கு டேஸ் சதவீதமாகும். ஏன் சார் 12 to 15%. 34 டேஸில் தேசிய பால்வளம் மேம்பாட்டு வாரியம் ஊரக வளர்ச்சி திட்டமாக தொடங்கப்பட்டது. பால்வளம் மேம்பாட்டு வாரியம். பிஎன் சார் 1970. 35 டேஸில் தமிழ்நாடு பால்வள மேம்பாட்டுக் கழகம் தொடங்கப்பட்டது. சிஎன் சார் 1972. 36 இந்தியாவில் வெண்மை புரட்சி தொடங்கப்பட்டு பால் உற்பத்தியில் தன்னிறைவு காணப்பட்டது. இச்சாதனை முழுவதும் கூட்டுறவு முறையில் எட்டப்பட்டது என்று கூறியவர் யார்? சிஎன் சார் வர்கீஸ் குரியன். 37 வெண்மை புரட்சி டேஸ் கட்டங்களாக நடைமுறைப்படுத்தப்பட்டது. பிஎன் சார் 3. 38 உலகின் மிகப்பெரிய பால் உற்பத்தி நாடாக டேஸ் வளர்ந்துள்ளது. பிஎன் சார் இந்தியா. 39 இந்தியா உலகின் டேஸாவது பெரிய தொழில்துறை நாடாக வளர்ந்துள்ளது. டிஎன் சார் 6வது. 40 புதிய தொழில் கொள்கை தீர்மானம் டேஸில் நிறைவேற்றப்பட்டது. சிஎன் சார் 1956 ஏப்ரல். பொருளிலிருந்து ஒரு பத்திரிகை முதல் அமெரிக்க ஐக்கிய அரசுகளின் பணவியல் வரலாறு 1986 to 1960 இந்நூல் யாருடையது? சிஎன் சார் மில்டன் ஃப்ரைட்மேன். 42 டேஸ் பணக்கொள்கை என்பது மலிவு பணக்கொள்கையாகும். டிஎன் சார் விரிவாக்க பணக்கொள்கை. 43 சுருக்க பணக்கொள்கை டேஸ் எனப்படுகிறது. ஏன் சார் அருமை பணக்கொள்கை. 44 பணக்கொள்கைகள் டேஸ் வகைப்படும். டிஎன் சார் 2. 45 பணவியல் கொள்கையின் நோக்கங்கள் யாவை? டிஎன் சார் அனைத்தும், அதாவது பணத்தின் நடுநிலைத்தன்மை, பரிவர்த்தனை விகிதத்தின் நிலைத்தன்மை, விலையை நிலைப்படுத்துதல். 46 டேசாம் ஆண்டு வேலைவாய்ப்பு வட்டி மற்றும் பணத்திற்கான பொது கோட்பாடு என்ற நூல் வெளியிடப்பட்டது. சிஎன் சார் 1936. 47 மின்னணு வங்கியானது டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. பிஎன் சார் நிகழ்நிலை வங்கி. 48 கூற்று 1 நெஃப்டில் தொகுப்பாக பரிமாற்றம் செய்யப்படுகிறது, எனவே தாமதமாகும். கூற்று 2 ஆர்டிஜிஎஸ்ஸில் நிகழ்நேரத்தில் பரிமாற்றம், எனவே தாமதமாக செயல்படும். சரி சார் கூற்று 1 சரி 2 தவறு. 40 தானியங்கி பணம் வழங்கும் இயந்திர முறை டேசாம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. சிஎன் சார் 1967. 50 பேடிஎம் டேஸில் இந்திய ரிசர்வ் வங்கியின் உரிமை பெற்று ஆரம்பிக்கப்பட்டதாகும். நியூஸ் ஆகஸ்ட் 2015. இயற்பியல் துருப்பத்திகளையும் மதிக்கப்படுங்க. கூற்று 1 உருப்பெருக்கம் மெய்பிம்பங்களுக்கு எதிர்குறியாக இருக்கும். கூற்று 2 உருப்பெருக்கம் மாயபிம்பங்களுக்கு நேர்குறியாக இருக்கும். டிஎஸ் கூற்று 1 மற்றும் 2 சரி. 52 டேஸ் என்பது ஒளிக்கதிர்களை வளைக்கும் திறனை குறிப்பதாகும். சீன்ஸ் லென்ஸின் திறன். 53 திறனின் அலகு டேஸ் ஆகும். எஸ் டயாப்டர். 54 அதிக வளைவு ஆரம் கொண்ட மெல்லிய லென்ஸ்கள் டேஸ் திறனை பெற்றிருக்கும்.
சி ஆன்சர். குறைந்த 55. 150 சென்டிமீட்டர் குவிய தூரம் கொண்ட கண்ணாடியால் செய்யப்பட்ட லென்ஸின் திறனை காண்க. டி ஆன்சர் 0.666 டயாப்டர். 56. டேஷ் கூட்டமைப்பினால் நமக்கு தேவையான உருப்பெருக்கத்தை பெற முடியும். பி ஆன்சர் லென்ஸ். 57. லென்ஸ் கூட்டமைப்பின் மொத்த உருப்பெருக்கத்திறன் தனித்தனி லென்ஸுகளின் உருப்பெருக்கத்திறன்களின் டேஷ் பலனுக்கு சமமாகும். சி ஆன்சர் பெருக்கல். 58. குவிய தொலைவு -70 சென்டிமீட்டர் கொண்ட லென்ஸ் ஒன்றுடன் 150 சென்டிமீட்டர் குவிய தொலைவு கொண்ட மற்றொரு லென்ஸ் தொடுமுடி வைக்கப்பட்டுள்ளது. இந்த லென்ஸ் கூட்டமைப்பின் குவிய தூரம் மற்றும் திறனை கணக்கெடுக்க. சி ஆன்சர் -0.76 டயாப்டர். 59. உயரத்திற்கும் குவிய தூரத்திற்கும் உள்ள விகிதமே டேஸ் ஆகும். பி ஆன்சர் விலகு கோணம். 60. முப்பட்டகத்தின் 2 முகங்கள் பளபளப்பாக ஆக்கப்பட்டிருக்கும். இவற்றிற்கு டேஸ் என்று பெயர். டி ஆன்சர் விலகு முகங்கள். வேதியியல் உற்பத்திகள் மதிப்பிடுங்க. வெண் பாஸ்பரஸ் மீது குளோரின் வாயுவை மெதுவாக செலுத்தும் போது டேஸ் உருவாகிறது. பி ஆன்சர் பாஸ்பரஸ் ட்ரை குளோரைடு. 62. PCl3ஐ அதிகளவு குளோரினுடன் வினைப்படுத்தும் போது டேஸ் பெறப்படுகிறது. ஏ ஆன்சர் பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைடு. 63. பாஸ்பரஸ் ட்ரை ஆக்சைடில் 4 பாஸ்பரஸ் அணுக்கள் நான்முகியின் மூலைகளிலும் டேஸ் ஆக்சிஜன் அணுக்கள் விளிம்புகளிலும் அமைந்துள்ளன. சி ஆன்சர் 6. 62. டேசாம் தொகுதியை சார்ந்த தனிமங்கள் தாதீனிகள் என அழைக்கப்படுகின்றன. பி ஆன்சர் 16. 65. உலகின் காணப்படும் பெரும்பாலான பாறைகள் டேஸை சேர்ம நிலையில் கொண்டுள்ளன. பி ஆன்சர் ஆக்சிஜன். 66. தொழில் முறையில் திரவமாக்கப்பட்ட காற்றை டேஸ் மூலம் ஆக்சிஜன் பெறப்படுகிறது. ஏ ஆன்சர் பென்ன காட்சி வெடிப்பதன் மூலம். 67. ஆக்சிஜன் டேஸ் தன்மை கொண்டது. டி ஆன்சர் பாரா காந்தத்தன்மை. 68. டேஸ் ராக்கெட்டுகளில் எரிபொருளாக பயன்படுத்தப்படுகிறது. பி ஆன்சர் திரவ ஆக்சிஜன். 62. கலினா PVS ஜிங்க் பிளான்ட் ZNS போன்ற சல்பைடு தாதுக்களை காற்றில் வறுக்கும்போது டேஸ் வெளியேற்றப்படுகிறது. சி ஆன்சர் கந்தக டை ஆக்சைடு. 70. கந்தக டை ஆக்சைடு காற்றை விட டேஸ் மடங்கு கனமானது. டி ஆன்சர் 2.2. உயிரியல் உற்பத்திகளில் முதல்ல டேஸில் டென்னி எலுமிச்சையில் பழுத்தலை எத்திலின் தூண்டுகிறது என்பதை கண்டறிந்தார். பி ஆன்சர் 1924. 72. எத்திலின் இயற்கை தாவர ஹார்மோன் என கண்டறிந்தவர் யார்? பி ஆன்சர் காக்கன். 73. வீரிய சுவாசம் பெற்றிராத கனிகளுக்கு எடுத்துக்காட்டு தருக. சி ஆன்சர் திராட்சை. 74. வெள்ளரி தாவரத்தில் டேஸ் தெளித்தால் பெண் மலர்கள் உருவாதலை தூண்டி விளைச்சலை அதிகரிக்கிறது. பி ஆன்சர் எத்திலின். 75. நெருக்கடி கால தாவர ஹார்மோன் என அழைக்கப்படுவது இது. ஆன்சர் அப்சிசிக் அமிலம். 76. உயர் தாவரங்களில் டேஸ் உற்பத்தி வழிபாதை மூலம் ABA உற்பத்தி நிகழ்கிறது. ஆன்சர் டெர்பினாய்டு. 77. ABA ஓட்ஸ் தாவரம் முளை குறித்து உரையின் நீட்சி அடைதலை டேஸ் சதவீதமாக குறைகிறது. சி ஆன்சர் 50%. 78. உயிருள்ள தாவர செல்களில் அல்லது தாவர உறுப்புகளில் உள்ள புரோட்டோபிளாசத்தில் ஏற்படும் தூண்டுதல்களால் நிகழும் அசைவுகள் டேஸ் எனப்படும்.
சிஎன்ஸ் உயிர்சார் அசைவு. 79 தாவரங்கள் உட்புற தூண்டல்கள் அல்லது உட்புற மாற்றங்களால் நிகழும் அசைவுகள் டேஸ் எனப்படும். சிஎன்ஸ் தன்னிச்சையான வளர்ச்சி அசைவுகள். 80 அல்லி இதழின் கீழ்ப்புறத்தில் வேகமான வளர்ச்சியின் போது மேற்புறத்தில் வளைவு ஏற்படுவதால் மலர்கள் மூடிக்கொள்கிறது. இவ்வகை டேஸ் என்று பெயர். பிஎன்சர் கீழ் திசைசார் அசைவு. சூழ்நிலையிலிருந்து ஒரு பத்திரிகை. முதல் கேள்வி பாருங்கள். காற்றின் வேகத்தை இழக்க டேஸ் என்ற கருவி பயன்படுகிறது. பிஎன்சர் அனிமோமீட்டர். 82 இதமாகவும் மிதமாகவும் வீசும் காற்று டேஸ் எனப்படும். டிஎன்சர் தென்றல் காற்று. 83 இரவு பொழுதில் நிலத்திலிருந்து கடலை நோக்கி வீசும் காற்று டேஸ் எனப்படும். பிஎன்சர் நிலக்காற்று. 84 மிகவும் வேகமாக வீசக்கூடிய பலத்த காற்று டேஸ் எனப்படும். ஏன் சார் சூறாவளி. 85 மனித மூளையின் எடை சுமார் டேஸ் கிலோகிராம் ஆகும். சீன்ஸ் 1.3 கிலோகிராம். 86 மூக்கின் வழியாக காற்றை உள்ளிழுக்கும் போது காற்றில் உள்ள டேஸ் நுரையீரலுக்கு அனுப்பப்படுகிறது. சீன்சர் ஆக்சிஜன். 87 வயிறு என்பது நுரையீரல்களுக்கு கீழே காணப்படும் ஒரு டேஸ் வடிவ பை ஆகும். பி ஆன்சர் ஜே வடிவ. 88 இதயம் ஒரு நிமிடத்திற்கு சுமார் டேஸ் முறை துடிக்கிறது. சி ஆன்சர் 72 முறை. 89 பிறக்கும்போது குழந்தைகளுக்கு டேஸ் எலும்புகள் இருக்கும். சி ஆன்சர் 300. 90 நாம் சிரிக்கும்போது டேஸ் தசைகள் செயல்படுகின்றன. சி ஆன்சர் 7. இங்கிலீஷ் பத்திரிகை. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். தி கவர்மெண்ட் எக்ஸ்பெக்ட்ஸ் எவரி இண்டிவிஜுவல் டு ப்ராம்ப்ட்லி பே தி டேஷ். பி ஆன்சர் இன்கம் டேக்ஸ். 92 ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் ஸ்வாதி had no dash of visiting the doctor. Intent. B answer intention. 93 dash is a type of abbreviation where a new word is formed the first letters of a series of words. B answer acronym. 94 dash refers to any shortened or contracted form of a word or phrase. D answer abbreviation. 95 CE is equal to B is a common error. 96 abbreviation MRI. C is a magnetic resonance imaging. 97 acronyms. A 11-year-old girl just beat Einstein on a dash test. C answer IO. 98 idiomatic phrases blow up. B answer the car blew up as soon as it hit the ball. 99 idioms put on. A answer walk away. And last one question idioms come in. A answer time out. Okay students, latest welcome to thank you.